சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆவணி மாதம் விருச்சிக ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம். ஆவணி மாதம் பாருங்கள், விருச்சிக ராசிக்கு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல போய் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாருங்க. இந்த மாதம் சனி பார்க்குறார். இருந்தாலும் தொழில் உத்தியோகம் இந்த மாதம் பவராக இருக்குங்க, ஆட்சியாக இருக்குது. நமக்கு உத்தியோகத்துலேயும் தொழிலையும் நமக்கு இந்த மாதம் நன்மைகள் தான், ஜோர் தான். 26/8/2024 முதல் 7/12 சுக்கிரன் போய் லாபத்தில் நீசமாகி கேதுவுடன் சேர்ந்துருக்குதுங்க. இது திருமண லாபத்திற்கு வழி வகுக்கும். ஏன்னா விருச்சிகத்தில் 7ல் குரு இருந்து நமக்கு இவ்வளோ நாள் பாருங்கள், செவ்வாய் 7ல் போய் செவ்வாய் லக்னாதிபதி 7ல் இருந்தும் நமக்கு அந்த ராகோட பார்வையினால் நமக்கு அது தட்டிக்கிட்டே வருதுங்க. இந்த மாதத்தில் பாருங்கள், ஆவணியில் 10ல் சூரியன் இருக்கிறாரு. 7க்குடைய லக்னாதிபதி போய் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதாவது குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். லக்னாதிபதியே குடும்பத்தை பார்க்குறார் செவ்வாய். ஆகையினால் இந்த மாதத்தில் நமக்கு பவர் வருதுங்க திருமணத்துக்கு ஏற்பாடுக்கு. 10ல் சூரியன் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நல்ல பவர் ஆகிடுச்சு. இந்த மாதம் நீச்சமானாலும் சுக்கிரன் கேதோட சேர்த்து லாபத்தில் இருக்கிறாருங்க. அதனால் விருச்சிக ராசிக்கு லாபம் ஏற்படக்கூடிய திருமண யோக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளதுங்க. இதை பயன்படுத்திக்கங்க, முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சூரியன் போய் ஆட்சியாக இருக்கார் கர்மஸ்தானத்தில். ஆகையினால் இது வெற்றி மாதங்க. நமக்கு 26/8 வரைக்கும் குருமங்கள யோகம் இருக்குங்க. 26 தான் செவ்வாய் 8க்கு போகிறார். அதனால் இந்த 7ல் இருக்கிற குரு எப்படியாவது திருமணத்தை முடித்து வச்சிருவாருங்க. திருமணம் கூட தாமதம், அப்புறம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் எப்படி வேணாலும் ஆகிட்டு போகுதுங்க. ஆக இந்த குரு 7ல் இருக்கும் காலத்தில் கண்டிப்பாக திருமணம் செட்டில் ஆகிடும். அது ஆண் பெண் அனைவருக்குமே. என்ன காரணம்னா, பொதுவாக நீண்ட நாள் கல்யாணம் ஆகாத ஜாதகத்துக்கெல்லாம் 7ஆம் இடத்துல குரு வந்தால் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும். ஏன்னா 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம் இல்லைங்களா. ஆகையினால் நமக்கு திருமணம் 7ஆம் இடத்துல குரு முயற்சி பண்ணி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்ன ராகு தனது 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால நமக்கு தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கெல்லாம். இப்போ பாருங்கள், 7க்குடையும் 12க்குடைய சுக்கிரன் போய் நீச்சமாகிறார். நீச்சமானாலும் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதை சுக்கிரனை நமக்கு 8ல் மாறின மிதுனத்துக்கு செவ்வாய் அது 4ஆம் பார்வையாக அதை பார்க்குறார். குடும்பத்தை செவ்வாய் பார்க்குறார். தைரியஸ்தானம் வீரியஸ்தானங்கிறத 8ஆம் பார்வையாக பார்க்குறார். ஆகையினால் நமக்கு செவ்வாய் சுக்கிரன் குரு 3 கிரகங்களும் நமக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்குங்க. 10லேயும் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. ஆகையினால் இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் திருமணம் செட் ஆகிடுங்க. புரட்டாசி மாதம் போனாலும் அங்கே இப்போ லாபத்துக்கு தான் வர்றார். இந்த மாதமும் அடுத்த மாதமும் நமக்கு விருச்சிக ராசிக்கு ஒரு அபரிதமான மாதங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 31/8/24 இந்த மாதம் பாருங்கள், சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் போய் சேர்ந்துக்கிறார். அப்போ சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து 10ல் இருக்கிறாங்க. அப்போ தொழில் உத்தியோகம் ஆடை அலங்காரம் ஆபரணம், அதாவது 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. 10ல் சூரியனும் புதனும் இருக்கிறார். பொதுவாக எந்த கிரகமும் 10, 11 வரும்போதெல்லாம் நன்மை செய்யும். அது ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். 10ல் இருக்கிற சூரியன் புதனும் சேர்ந்துருக்கிறார். அதனால் இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு வெற்றி மாதங்க. அதாவது
ஆனி மாதம் பாருங்கள் சந்திராஷ்டம மாதமாக போயிடுச்சு, நமக்கு 8வது மாதமாக போயிடுச்சு. ஆடி மாதமும் சிறப்பு இல்லைங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருந்து நமக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் வந்து சிறப்பான மாதமாக இருக்குதுங்க. அதனால் நமக்கு தொழில், உத்தியோகம், திருமண பாக்கியம் இதுக்கெல்லாம் நமக்கு பவர் இருக்குதுங்க. என்ன காரணம்னா சுக்கிரன் நீச்சமானாலும் கேதுவோட சேர்ந்து குரு பார்வை இருக்க. ஆகையினால் நமக்கு இந்த மாதத்தில் முயற்சிகள் பண்ணினால் கண்டிப்பாக நமக்கு அனுகூல பலன் கிடைக்குங்க. அதனால் விருச்சிக ராசி ஆண் பெண் அனைவருக்கும் இந்த 7ல் இருக்கிற குரு இந்த வருஷத்தில் திருமணம் பண்ணி வைப்பார். அடுத்தபடியாக தினசரி பலன்களை பார்ப்போம். 17, 18 நண்பர்கள், கணவன், மனைவி இந்த வகையில் ஆதாயங்க. 19ஆம் தேதி வரவு மகிழ்ச்சி. 20, 21 கணவன் மனைவி வகையில் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம், பார்ட்னர்களால் ஆதாயம். நமக்கு திருமணம் கைகூடுறதுக்கு ஏற்பாடும் நடக்கும். அடுத்தது பாருங்கள், 21 புத்தி தடுமாறுது, டைலமாலாக இருக்குது, தேவையில்லாத குழப்பம் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 22ஆம் தேதி கூடுதலாக டென்ஷன் இருக்குங்க. கோவமே படாதீங்க. இந்த மாதம் நடக்க போகிற நேரத்தில் நமக்கு அனுகூலமான மாதத்தில் கோவத்தை பண்ணி எல்லாரையும் கெடுத்துக்காதீங்க. நமக்கு உதவிக்கு வர்றவங்க கூட ஐயோ அப்படின்னு விலகிடுவாங்க. காரணம் என்னன்னா நம்ம கோபம்தான். ஏற்கனவே விருச்சிக ராசி கோபக்காரங்கிறத சீல் வாங்கியிருக்கோமே, சீல் குத்திருக்காங்களே. நமக்கு உண்மையாக தாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு செவ்வாய் கோபக்காரங்கிறது நமக்கு பழமொழியாக ஆயிடுச்சு. ஆகையினால் இன்னும் 22ஆம் தேதி கூடுதலாக டென்ஷன் வரும், எச்சரிக்கையாக நடந்துக்கங்க. 23 புத்திர வகையில் புத்தியை கெடுக்கும், கவலை வரும், கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கங்க. 24 டென்ஷன் தான், கோபந்தான். 25 வரவு மகிழ்ச்சி சந்தோஷம். 26, 27 தடங்கள் தாமதம். 28, 29, 30 சந்திராஷ்டமம், ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. 29 அதிகமாக டென்ஷன் இருக்கும், ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. உங்களுக்கு 31ஆம் தேதியும் டென்ஷன் தான். 1, 9 கவலை, யோஜனைகள் பெருகும். அதாவது சங்கடமான ஒரு மன உளைச்சலை கொடுக்குதுங்க. என்னடா நாளாகுது நமக்கு அப்படிங்கிற தடங்களில் யோஜனை இருந்தாலும் திருமணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறும். அடுத்தபடியாக பாருங்கள், 2, 9 வரவு சந்தோஷம் மகிழ்ச்சி. 3, 9 அலர்ஜி உபாதை டென்ஷன் வாகன வகையில் செலவு. 4, 9 தொழில் மகிழ்ச்சி வரவு மகிழ்ச்சி சந்தோஷம். அடுத்தது 5, 9 அலர்ஜி வாகன வகையில் செலவு. 6, 9 மன கட்டிடம் சகோதர வகையில் சங்கடம். மனக்கற்ற யோகமும் இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் போய் நமக்கு நல்ல இடத்துல இருக்கிறார், குருமங்கள யோகத்தில் இருக்கிறார். அப்போ மன கட்டிடம் இந்த குரு கொடுக்கறதுக்கு யோகம் இருக்குது. குருமங்கள யோகம் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்களே. அதனால் அதுக்கும் சிறப்பு இருக்குங்க. அது சம்பந்தமாகவும் முயற்சி பண்ணுங்க. இடம் மாறணும், வீடு கட்டணும், வீடு வாங்கணும், பழைய வீடு இருந்தால் விற்கணும், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் விற்க வாங்க இது மாதிரி அமைப்பு இருக்குங்க. இந்த குருமங்கள யோகம். அடுத்தபடியாக பாருங்கள், 7, 9, 8, 9, 9, 9லாம் அதிகமாக செலவு நடக்குதுங்க, விரயம் நடக்குது. 10ஆம் தேதி டென்ஷன். 11, 12, 13 தடங்கள் தாமதம். 14, 9 தொழில் முன்னேற்றம் வரவு மகிழ்ச்சி. 15, 16 வரவு நண்பர்கள் மனைவி சந்தோஷம் மகிழ்ச்சி நடக்குதுங்க. நமக்கு விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாதம் நன்மையான மாதம்தான். வணக்கம்.